உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பல நேரங்களில் பிசாசு எழுதப்பட்ட வார்த்தையை வச்சு உங்களுக்கு குழப்பம் வருவான். அப்பெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, போதும் என்கிற மனதுடனே கூட இருக்கிற தேவ பக்தியே ஆதாயம் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லணும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. இயேசு எழுதியிருக்கிறதேன்னு சொன்னாரு. இப்ப எழுதியிருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமானவைகள் தான். அதற்கென்று நான் தனியாக போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அப்ப எழுதியிருக்கு ரெண்டு தடவை பேசணும்னு அடுத்த சோதனையில பிசாசும் எழுதியிருக்குன்ட்டான். இது எப்படி இருக்கு? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை குழப்பணும்னா வார்த்தையை வச்சு தாண்டா குழப்பணும். இதைத்தான் நீ பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சபையில் இருந்துட்டு. ஆமா, தலை சாக்கியமில்லை என்று எழுதியிருக்கிறதே. பவுல் அநேக நேரங்களிலே குளிரிலும் பசையிலும் இருந்தான் என்று எழுதியிருக்கிறதே. வரான் பாருங்க, அப்படியே பாஞ்சு வரான், எப்படியாச்சும் தரித்திரத்தோட கொடுக்கணும்ட்டு. இப்ப 2 முறை எழுதியிருக்கிற ரிட்டன் வேர்டை எடுத்து பேசினாரு தேவன். இப்பதான் ரேமா லோகாஸ் பேசுறேன். ரிட்டன் வேர்டுனா என்ன, ஸ்போக்கன் வேர்டுனா என்ன? எப்ப ஸ்போக்கன் வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும்? 2 முறை ரிட்டன் வேர்டை சொன்னாரு. எழுதியிருக்கு. அடுத்த வசனம் பிசாசு சொல்றான், வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கிருந்த தாளக்குதியும் ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும். எங்க இருக்கு இந்த வசனம்? சங்கீதம் 91. இதுல என்ன தெரியுது? பிசாசு சங்கீதம் 91 படிச்சிருக்காங்க. எவ்வளவு தெளிவா ரெஃபரன்ஸோட கொடுக்கிறா. தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். எழுதியிருக்கிறது. இது எப்படி இருக்கு? இப்ப எழுதியிருக்கிறதே அப்படின்னு பேசின உடனே இவர் அடுத்து என்ன சொல்றாரு, வாசிங்க. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. கையை தட்டு. When he spoke the written word, he spoke the spoken word. இதுவரைக்கும் எழுதி இருக்கிறதே என்று சொன்னவர் இப்ப சொல்லி இருக்கிறதே என்றாரு. எப்பெல்லாம் லோகாஸ்ல உங்களுக்கு குழப்பம் வருதோ அப்பெல்லாம் நீங்க ரேமாக்கு வரணும். புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் பிசாசு எழுதப்பட்ட வார்த்தையை வச்சு உங்களுக்கு குழப்பம் வருவான். அப்பெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் பேசியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னா, போதும் என்கிற மனதுடனே கூட இருக்கிற தேவ பக்தியே ஆதாயம் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு நீங்க சொல்லணும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதற்கு எதிர்மறையான என்ன ரிட்டன் வேர்டை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் ஸ்போக்கன் வேர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் than ரிட்டன் வேர்ட். இங்கதான் சத்தியம் என்னும் கேடகம், வசனம் என்கிற வாள், பட்டயம். பாருங்க, சத்தியம்னா வார்த்தை, அது கேடகமா இருக்கான், டிஃபென்சிங். இன்னொரு இடத்துல வசனம் என்னவா மாறுதான், பட்டயமா மாறி அஃபென்சிங். இது வரைக்கும் எழுதியிருக்குன்னு சொல்றப்ப இயேசு அவன் தாக்குதலுக்கு தன்னை பாதுகாத்துக்கிறாரு. சொல்லி இருக்கிறதே போது அவனை தாக்குறாரு.
ரேமா வந்து அவனை அட்டாக் பண்ணுது பாருங்க. 2 தடவை தாக்கணும், 3வது இவர் அட்டாக் பண்ணோன்னா போயிட்டான். ஸோ ரேமா வேர்டோட கனெக்ட் ஆகிருங்க. சொல்ல வரேன், ரிட்டன் வேர்டோட கனெக்ட் ஆகிருங்க. புரியுதா உங்களுக்கு? ரிட்டன் வேர்டில் என்னைக்காச்சும் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும்போது ரேமா வேர்டில் இருந்து அந்த ரிட்டன் வேர்டில் இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.